ஆமாண்டா, சென்ட்ரல் மினிஸ்டர் ஸ்டேட் மினிஸ்டர் வரதுனால ஊரே களை கட்டணும்டா. ஊரு பூரா கட்ட வைக்கணும். நீங்க பாட்டு குடிச்சிட்டு கும்பாலம் போடாங்கடா. என்ன உலகம்டா இது? மனசுக்கு பிடிச்ச பொண்ணோட வாழ்றதுக்கு எவ்வளவு போராட வேண்டி இருக்கு. அவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு ஒரு காக்கா மண்டையில போய் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறிய. புத்தி இருக்கா உனக்கு? உன் வீட்டுல உள்ளவனுங்களுக்குலாம் மீச வளர்ந்துருக்க ஒழிய எவனுக்கு அது மூளை வளர்ந்துருக்கா? அவனுக்கு படிக்கலன்னு தானே ஒன்ன படிக்க வச்சானுங்க. நீ படிச்ச முட்டாளா இருக்கிய ரேவதி. உனக்கு தெரியுமா, என்னமோ நான் கண்ணு முடிக்கிறதே உன்னை பாப்போன்ற சந்தோஷத்துக்காக தாண்டி. நீ பாட்டுக்கு எவனையாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவ. நீ இல்லாத வீடு வீடாது வெறும் காடுடி. ஒரு தடவையாவது உன் வீட்டை நிமிந்து பார்க்காம நீ எப்படி இருக்க போற? விடுறா கண்ணா, இதுவும் கடந்து போகும்னு ஒருத்தன் சொன்னான். நாளைக்கு பாப்போம். கண்ணா, சரக்கு அடிக்கிறதுக்கு என்ன லொகேஷன் சூஸ் பண்ணிருக்கான் பாத்தியா? வாட் போய்டிக் தாடி. ஆமாமா. ஏய் பாத்ரா. அட பாவி, கட்டிங் எடுத்து தாங்க மாட்டேன், ஒரு புல்ல எடுத்துக்கானேப்பா. நீ உன்னை 2 நாள் ஆனாலும் எழுப்ப முடியாது. இந்த சரக்கு பாத்ரா பாத்து தூக்குடா. முதல்ல தூக்கிட்டு வாங்க. மெதுவாடா. முள்ள காரை வேற நீளமா வாங்கி வச்சிருக்காங்களே. உள்ள வாங்கடா, அந்த பக்கத்துல வாங்கடா. டேய் காலா பாத்துறடா பாத்து. கொண்டு வாங்க. டல்ல உள்ள தூக்கி போடு. மச்சான், பையன் ரொம்ப சீரியஸா லவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏதா பண்ணியானோடா. என்னடா பண்ணலாம்? நிச்சயதார்த்தம் கோயில்ல தான் நடக்குது. நீ வண்டி எடு, கார்ல பிளான் பண்ணிக்கலாம். ஆனா எதுவா இருந்தாலும் இந்த கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் தெரியக்கூடாது. எஸ், தெரிஞ்சா சொத்து போயிருவாங்க. நீ வண்டியில ஏறு. டேய் வண்டிக்குள்ள ஏறா. அத சொல்றா. பதட்டத்துல ஒண்ணும் புரியல. அம்மே பாஸ், இவன வண்டி மேல ஏறான் பாஸ். அது நான் தான். சரி பால் எடுத்து பாஸ். மாப்ள, நீ ரேவதி கிட்ட போய் பேசி தனியா கூட்டு வந்துரு. நாங்க கடைசியா ஒரு வாட்டி கேட்டு பாத்துறோம். யோ கொடுத்த பத்தில நாளை கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எனக்கு போய் கேட்டா நாளை கல்யாணம் தான் சொல்லுவேன். யோ விளையாடுறியா? எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லுவாயா? நல்ல தம்பி, இது வரைக்கும் நீங்க பேசுனது வேற, இப்ப நாங்க பேச போறது வேற. இது பாம்பே டெக்னிக். உனக்கு சொன்னா புரியாது, போய் கூட்டு வா. எப்படி டீல் பண்றோன்றத டிஸ்டன்ஸ்ல இருந்து பாரு. சப்புனாக்கி ஆயா. அரே வா சமா. கால்ல வந்து கதறுவாங்களோ. இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு என் கடை தப்பிச்சிருமுடா சாமி. எங்கடா போய் தொலைஞ்சீங்க? 2 புல் இருக்கு. இன்னைக்கு ஃபுல் பார்ட்டி தான். அதுவும் இல்லாம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க 3 பேரை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு போற சீட்டாட்டத்துல பூராத்தையும் கறக்குறான். ஒரு வருஷம் கட்ட வருமானத்தை இன்னைக்கு பிடிக்கிறான்டா. மாப்பிள்ள 18 வகை சாப்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றும் டேஸ்டா இருக்கு. சொல்லும் போதே அப்படியே நாக்குல எச்சு ஊறுது. 19 வகை இலையில எலிமருந்து வைக்கிறாங்கடா. தின்னுபிட்டு சாகுறியா? மனசாட்சிலாம் பேசுறியாடா? அங்க கண்ணை எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான் தெரியுமா? எங்களை என்ன பண்ண சொல்ற? யோ எப்படியாவது ரேவதி கூட்டிட்டு வாயா, ஏதோ 2 வார்த்தை பேசணும். உங்க கூட்டணியில நான் இல்ல, ஆளவுறா சாமி. யோ மூடு வா. கண்ணன் நேத்து நைட்டே ரேவதியை வேணான்னு முடிவு பண்ணிட்டான். வேணான்ட்டானா? அவன் கடைசியா ஏதோ ஒரு gift கொடுக்கணும்னு வாங்கி வச்சிருக்கான். அதை கொடுக்க ஏற்பாடு பண்ணியா? கண்ணே மனசு மாறிட்டானா? இப்பதான்டா கேட்கவே சந்தோஷமா இருக்கு. இங்க பாரு, உங்களோட பழகின பழக்கத்துக்காக அந்த புள்ளைய கூட்டு வர. சரியா? அவன் கிஃப்ட் கொடுப்பானோ இல்ல லிப் டு லிப் கிஸ் அடிப்பானோ, எதா இருந்தாலும் இன்னைக்கோட முற்றுப்புள்ளி வைக்க சொல்லு. சரியா? உங்களுக்காக பாருங்க, ரிஸ்கான இடத்துல எல்லாம் குதிக்கிறேன். போடா தரமாட்டே. போய் உங்களை யாரோ சைட் அடிக்கிறாங்க, அங்க பாருங்க. ரேவதி, கண்ணே பைய உனக்கு ஏதோ கிஃப்ட் கொடுக்கணுமா? கோயிலுக்கு வெளியே நிக்கிறேன், ஒரு நிமிஷம் வந்துட்டு போய். இப்ப வா, எங்க வீட்ல விட மாட்டாங்க. ஐயோ போட்டோ எடுக்க போறோம்னு சொல்லிட்டு வா, நம்புவாங்க. போ போ. உங்களுக்கு எல்லாம் என்ன லவ் மேரேஜ் அரேஞ்ச்டு மேரேஜா? லவ் மேரேஜ் தான். விளங்கிரும். பாப்பா இவங்களோட சேராத. சரி மாமா. குட் கேர்ள், அப்படிதான் இருக்கணும். வாமா போலாம். வா. நீங்க எதுக்கு வர்றீங்க? பொண்ணுக்கு துணையாதான். ஐயோ, அங்க பூரா குடிச்சு போட்டு காவாலி பயலா இருக்கான். ஒரு ஆம்பளை எத்தனை பொம்பளைய காப்பாத்துறது? நீங்க இங்க இருங்க, நாங்க போயிட்டு வந்துறோம். வா. நீங்க யாரு? நாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. அதான் பொண்ணுக்கு துணையா வர்றோம். ஒரு பொண்ணு வீட்டுக்காரனுக்கு இல்லாத அக்கறை மாப்பிள்ளை வீட்டுக்காரன் என்ன இருக்கு? கோயிலுக்கு வெளியே எத்தனை பேர் காத்து கிடைக்கும்? கூட்டு வா என்ன கொலையா கொள்றாங்க தெரியுமா உனக்கு? அதுக்கு என்ன கத்துற சொட்ட தலையா? அழைச்சிட்டு போடா. மேட்டர் கிளியர். வாமா போலாம். எத்தனை செக் போஸ்ட கடக்கிறது?
வாங்க ஐயே ஐயே இங்கதான், பாம்பே இங்கதான். சே ஆயா நாங்க கண்ணனோட பாம்பே ஃப்ரெண்ட்ஸ் குட் பை குட் பை கண்ணன் எங்க இருக்கான்? வெல்கம் டு இனோவா கார் கம் இன் போ கிஃப்ட் கொடுப்பேன் வாங்கிக்க போ உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கர்ச்சீப்பை கொஞ்சம் மோந்துட்டு போங்க எதுக்கு? வாசனையா இருக்கும் டேய் கண்ணனுக்கு ரேவதிக்கு கல்யாணம் நடக்கணுமா வேணாமாடா நடக்கணும் அதுக்கு இந்த பொண்ணு என்னடா பண்றீங்க? இதெல்லாம் பாம்பே டெக்னிக் உனக்கு சொன்னா புரியாது மூடிட்டு வண்டியில ஏறா கத்தாதே நீ வாய போடா ரெஸ்டாரண்ட்ல வியாபாரம் பண்ணிட்டு இருங்க உசிர பேரியா நான் போறியா இருந்தா தானே மாட்டுவோம் சொல்லியா டேய் அவன் லூஸ் இல்லடா நம்மள லூஸ் ஆயிட்டு பாஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்காங்கடா யோ ரேவதி எங்க கூட்டு போறாங்க? நான் சொல்றத கேளுங்கடா நீங்களும் எதுவும் பார்க்கல நானும் எதுவுமே பார்க்கல ஞாபகம் வச்சுக்கோங்க அங்கிள் அங்கிள் ரேவதி அக்காவை எங்கடா அனுப்பி வச்சிருக்கீங்க? ஐயா ஆமாண்டா ஆமாண்டா போன வைங்கடா ஐயா விட்டு நின்னு போச்சுடா நான் அப்புறம் பேசுறேன்டா வைடா போன டேய் ராமையா வெள்ளடா உடனே நீ வெட்டாம வரடா எங்க ஐயா குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டேடா இனோவா காரு மெட்டால் இருக்கிற கலரு ஆமா நம்பர் தெரியாது எல்லா செக் போஸ்ட்ல சொல்லு வர்ற எல்லா இனோவா காரையும் செக் பண்ண சொல்லு இமிடியேட்டா எனக்கு தகவல் அனுப்பணும் ஆமா சரியா எங்கடா போனாங்க? சத்தியமா எங்களுக்கு எதுவுமே தெரியாதியா ஆளுங்க கூட டை கொடுக்காம தொடர்ந்து அடிக்கிறீங்க கேட்டுட்டே இருக்கார்ல எதுவும் தெரியும் சொல்றோம்ல எதுக்கு மறுபடியும் அடிக்கிறீங்க தம்பி அவ்வளவு முறப்பா பேசக்கூடாது என்ன சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கீங்க? இப்படி அடிக்கிறதா? மாப்பிள பொறுங்க, நம்ம ஊரடிய பாக்குறீங்களா? உண்மையை சொல்லுங்கடா. அண்ணே எங்களை அடிச்சு கேட்டாலும் சரி மீச்சு கேட்டாலும் சரி உண்மையிலே எங்களுக்கு எது தெரியாதுன்னு என்னங்க? அண்ணே எங்களை எப்ப வேணாலும் அடிச்சுக்கலாம்னு அத்தாச்சி ஏதோ சொல்லுது என்னன்னு கேளுங்க. என்னடி? இவர்தாங்க நேத்து நைட் ரேவதி கிட்ட ஏதோ பேசி கூட்டு போனாரு. என்ன அத்தாச்சி உங்க பக்குக்கா? இந்த கண்ணன் பையன் ஏதோ கிஃப்ட் கொடுக்கலாம்னு கூட்டு வர சொன்னேன் அண்ணே. ஆனா எங்களை இப்படி லெஃப்ட் ரைட் மாட்டி விடுவான்னு தெரியாம போச்சு. சத்தியமா எங்களுக்கு தெரியாது. எங்களை இல்லைங்க விட்டுருக்கீங்க. ரேவதி ஏதோ போட்டோ எடுக்கணும் தான் வெளியே போச்சு. இந்த மனுஷன் ஏதோ மாத்தி மாத்தி போய் சொல்றான். ஐயே வர வர சாட்சி எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போகுது. என்ன விஷயம் அது? இல்லனே கிஃப்ட் குடுக்கறதா இருந்தா மாட்டிக்கிறோம்னு போட்டோ எடுக்க போறதா நாங்க தான் மாத்தி சொன்னோம். நீங்க அடிக்கிற அடியில நாளைக்கு நானே போட்டோ வாயிருவேன் போல இருக்கு. எத்தனை நாள் நடக்குற பிளான்? ஏதோ டீக்கெட்ல 30 20 எழுதி போட்டுக்கலாம். என்னது அது? அந்த கண்ணன் பையன் தானே எழுதினா. அது என்னமோ பால் கணக்கு எழுதுறான்னு நானும் யதார்த்தமா விட்டுட்டேன். ஆனா இப்படி எங்க நாள் கணக்கு எழுதுவான்னு எங்களுக்கு தெரியாம போச்சு. ஏண்டா நீதான் கண்ணன் ரேவதிக்கு கோயில பாட்டுல போட்டு அவன் காதுக்கு ஹெல்ப் பண்ணியா? சுப்ரபாதம் நினைச்சுதான் போட்டேன். சிடி மாதிரி போச்சுனே. இருங்க மூணு ஏத்திடுவா. இருங்க சார் ஐயா இவனுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஹெல்ப் பண்ணி தான் நம்ம பொண்ணை கடத்திருக்கானுங்க. இவனுங்களை இப்படி கேட்டா உண்மையா சொல்ல மாட்டானுங்க. இவனுங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி உள்ள வச்சு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா உண்மையா சொல்றானுங்க. என்ன கேஸ் போட போற? கடத்தல் கேஸ் போட்டுருவோம். அந்த பொண்ணு கண்ணனை லவ் பண்ணுச்சுங்க. ஆசைப்பட்டு தாங்க போச்சு. இல்லனா ஐயா பொண்ணு தூக்கிட்டு போக முடியுமா? யோ மோட என்னைய பாத்துருக்க சொல்லியா? அடிக்கடி நீங்க கோத்து விட்டுக்கிட்டீங்க. நானே ஒன்னு அடிச்சு கொன்னு விடுறேன். எடுபட்ட பேகளே எங்க உள்ள தப்பா போறா வாயில புழுத்தல்ல உங்க என்னடி புள்ளைய பத்தி வச்சிருக்க? எங்க மொத்த குடும்ப மானத்தையே வாங்கிட்டான் அவன் சாவு என்னைக்கா இருந்தாலும் என் கையில தான்டா. அவரை விடுங்க, அவரை விடுங்க. அவரை என்ன வேணாலும் பண்ணட்டும். என் மயன் செஞ்ச தப்புக்கு எங்க ரெண்டு பேரும் வெட்டி கூட போடட்டும். இங்க பாருங்க, என் மயனுக்கு எனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல. உங்களை கழுவாருக்காக விட மாட்டேன்டா. என்னமோ ராகம் கேக்குற மாதிரி இருக்கு இல்லையா? ஐயோ மூடு கட்சி வச்சிருக்க எதுக்குடா? இல்ல எம்எல்ஏ பொண்ணு வந்திருக்கு. நானும் கிளாஸ்மேட் குடுத்து இன்னும் கொஞ்சம் பிளட்ட தொடச்சிக்கிட்டு அழகா இருப்பேன்ல. ஏண்டா எதையுமே சின்னதாவே செய்ய மாட்டீங்களாடா? லைட்ல கை வச்சா பரவாயில்ல, சுவிட்ச்ல கை வச்சா கூட பரவாயில்ல, ஸ்ட்ரைட்டா டிரான்ஸ்ஃபார்மர் மேலே கை வைக்கிறது. இந்த தலைமுறை பசங்களோட சேர்ந்து சேர்ந்து என் தலைமுடி கொட்டினதா மிச்சம். சிரிக்கிறியா சிரி.
அவன் சிரிச்சு சிரிச்சு தான் இந்த கதையில உட்கார வச்சிருக்கான். நீ என்ன செய்ய போறியோ? இந்நேரம் 7 லிட்டர் பால் ஓட்டிட்டு சீட்டு விளையாண்டுட்டு உட்காந்துருப்பேன். இவங்க ரத்தம் ஒழுக சைட் அடிக்கிறாங்க. எப்படித்தான் நடக்குதோ? இந்தியாவில் உன் பொண்ணு எந்த மூலையில இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சி நாளை காலையில கொண்டு வந்து நிறுத்துறேன். என் பொண்ணு தப்பு பண்ணிருக்க மாட்டாயா? இவனுங்க தான் ஏதோ பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. என் பொண்ணு நான் அப்படி வளர்க்கறேன். மகளே, கைத்தூர்காரங்க நம்மள நம்ப வச்சு ஏமாத்தி போட்டாங்கடா. ஆமா பங்காளி, நான் கட்டிக்க போற பொண்ணு உன்னை தூக்கிட்டு போயிட்டானா அவன் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் ஊத்து கூடாதா? வாங்கடா.